சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் நவீன தொழில்நுட்பமான கால் பிரிட்ஜிங் முறையில் மாநிலம் முழுவதும் உள்ள 75,000 வாக்குச்சாவடி முகவர்களுடன் நேரடி ஆலோசனையில் ஈடுபட்டார். தேர்தலுக்கு இன்னும் 2 தினங்களே எஞ்சியுள்ள நிலையில் டெல்லியின் அதிகார பலத்தை பயன்படுத்தி தமிழ்நாட்டின் உரிமைகளை முடக்க நினைக்கும் சக்திகளின் சதித்திட்டத்தை முறியடிக்க ஒவ்வொரு முகவரும் ஓய்வின்றி உழைக்க வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தியுள்ளார். வாக்குப்பதிவு நடைபெறும் நாளில் முகவர்கள் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் குறித்து பேசிய முதலமைச்சர், முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் எவ்வித சிரமமும் இன்றி வந்து வாக்களிக்க தேவையான அனைத்து உதவிகளையும் முகவர்களே முன்னின்று செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தோல்வி பயத்தில் எதிர்க்கட்சியினர் முறைகேடுகளில் ஈடுபட வாய்ப்புள்ளதால் வாக்குச்சாவடியில் மிகுந்த விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும், விதிமீறல்கள் நடந்தால் உடனடியாக கட்சியின் வார் ரூம் எண்ணிற்கு புகார் அளிக்க வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டுள்ளார். தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமலஹாசன் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அந்த வகையில் திருச்சியில் பிரச்சாரம் மேற்கொண்ட கமல் பேசிய போது, உண்மையான தலைவன் என்றால் மக்களுக்கு பிரச்சனை வரும்போது ஓடி வர வேண்டும் எனவும், ஓடி போய்விடக்கூடாது. நான் சொன்னதில் ஒன்றை இப்போது திமுக நிறைவேற்றி இருக்கிறது, நாட்டில் வேறு யாருமே சொல்லாதது எனவும், மகளிர் உரிமை தொகை திட்டத்தால் தான் திமுக கூட்டணியில் இணைந்தேன் என மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல் தெரிவித்துள்ளார். தேர்தல் காலத்தில் ஓட்டுக்கு பணம் கொடுப்பது மிகப்பெரிய குற்றமாக கருதப்படும் நிலையில் தமிழகத்தில் எங்களுக்கு பணம் தரவில்லை என்று கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்ட அதிர்ச்சிகரமான சம்பவம் அரங்கேறியுள்ளது. கோயம்புத்தூரிலிருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கோட்டூர் கிராமத்தில் நேற்று இந்த பரபரப்பு ஏற்பட்டது. ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் அப்பகுதியில் உள்ள சில வீடுகளுக்கு மட்டும் ஒரு அரசியல் கட்சி சார்பில் பணம் விநியோகம் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. தங்கள் பகுதிக்கு மட்டும் பணம் வழங்கப்படவில்லை என்பதை அறிந்த கோட்டூர் வாசிகள் பொள்ளாச்சி செல்லும் முக்கிய சாலையை வழிமறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்களை ஆதரித்து முதல்வர் ஸ்டாலின் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்ய பார்லிமெண்டில் மசோதா கொண்டு வந்தனர். தேர்தல் நேரத்தில் கொண்டு வந்ததால் எம்பிக்கள் அவைக்கு வர முடியாது என எண்ணினர். ஆனால் நமக்கு தேர்தல் முக்கியம் கிடையாது. தமிழகத்தின் உரிமையை பாதுகாப்பதே அவசியம். அதனால் அனைத்து எம்பிக்களையும் பார்லிமெண்ட்டுக்கு செல்ல அறிவுறுத்தினேன் என்றும், ஓட்டெடுப்பில் அந்த மசோதா தோல்வியடைந்தது. பாஜக கூட்டணி கட்சி எம்பிக்களும் அதற்கு எதிராக ஓட்டளித்தனர். மத்திய அரசுக்கு கவுண்டன் தொடங்கிவிட்டது எனவும், பெரம்பூர் தொகுதி மக்களுக்கு ஒன்றை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். உங்களுடன் இருந்து உங்களுக்காக பணியாற்றும் உங்கள் வீட்டு ஊழியனாக, உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து பணியாற்றும் ஒருவர் வேண்டுமா, அல்லது எங்கிருந்தோ புதிதாக அரசியலுக்கு வந்து நாடகம் நடித்துக் கொண்டிருப்பவர் வேண்டுமா என சிந்தித்து பாருங்கள் என்று கூறியுள்ளார். மேலும், நான் யாரையும் அரசியலில் தாக்கியும் விமர்சித்தும் பேச விரும்பவில்லை. அந்த பழக்கமும் எனக்கு கிடையாது எனவும், யாரையும் எதிர்த்து தரக்குறைவாக பேசும் வழக்கம் எனக்கு கிடையாது. திமுக ஆட்சியில் தேர்தல் வாக்குறுதியில் 90% பணிகளை முடித்துவிட்டோம். மீதம் 10% பணிகள் உள்ளன. ஏனெனில் மத்திய அரசு போதிய நிதியை விடுவிக்கவில்லை என்று அவர் பேசியுள்ளார். இதற்கிடையே தில்லுமுள்ளு செய்து டெல்லியில் வெற்றி டெல்லி முன்னாள் முதல்வர் கெஜ்ரிவாலுடன் இணைந்து திருவிக நகரில் பிரச்சாரம் செய்த முதல்வர் ஸ்டாலின், கெஜ்ரிவால் மிகப்பெரிய போராளி, எந்தவித அச்சுறுத்தலுக்கும் பயப்படாதவர், பாஜகவுக்கு எதிராக போராடி வருகிறார் என்று தெரிவித்துள்ளார். முதல்வர் ஸ்டாலின் சென்னையில் பிரச்சாரம் செய்தார். அதேபோல் தாவேகா தலைவர் விஜய் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் துவங்கி மாதவரம், அண்ணாநகர், திருவிக நகர், வில்லிவாக்கம் உள்ளிட்ட தொகுதிகளில் பிரச்சாரம் செய்தார். விஜய் தன் வீட்டிலிருந்து புறப்பட்டது முதல் பொன்னேரி வரை ஆங்காங்கே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதே நிலை நீடித்தால் ஸ்டாலின் பிரச்சாரத்தில் சிக்கல் ஏற்படும் என்பதால் விஜய் பிரச்சார வாகனத்திற்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டது. இதனால் பொன்னேரியிலிருந்து வில்லிவாக்கம் வரை அவரது பிரச்சார வாகனம் வேகமாக வந்து சேர்ந்தது. இதனால் எவ்வித சிரமமும் இன்றி திட்டமிட்ட நேரத்தில் விஜய் பிரச்சாரம் செய்தார். முதல்வர் ஸ்டாலினும் சிரமமின்றி இரவு வரை திட்டமிட்டபடி பிரச்சாரத்தை முடித்தார். இந்த தேர்தலை பொறுத்தவரை கருணாநிதி குடும்பத்துக்கு மூடு விழா தேர்தல் எனவும், ஏன் கருணாநிதி குடும்பம் மட்டும்தான் ஆட்சிக்கு வர வேண்டுமா என அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் பேசியுள்ளார். திருநெல்வேலியில் அனல் தெறிக்க பேசிய வைகோ தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் புகைப்படங்கள் வெளியானது. மோடியும் அமித்ஷாவும் எத்தனை முறை தமிழ்நாட்டிற்கு வந்தாலும் பாஜக வெற்றி பெற முடியாது என்று வைகோ பேசியுள்ளார். பினாமிகளை வைத்து தமிழகத்தை ஆள நினைக்கிறது RSS என்று குளச்சலில் கடுகடுத்து ராகுல் காந்தி பேசியுள்ளார். நெல்லை தேர்தலில் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் ராகுல் காந்திக்கு செங்கோல் வாள் அன்பளிப்பாக அளிக்கப்பட்டது. கையூட்டு ஊழல் ஒழிப்பு ஆணையம், போதைப்பொருள் தகவல் மையம், தேர்தல் அறிக்கைகளில் ஆச்சரியங்கள்.
தேர்தல் வாக்குறுதி என்பது போகிற போக்கில் சொல்லிவிட்டு போவதல்ல, அது பிரமாண பத்திரம் போன்றது. ஃப்ரிட்ஜ், கூப்பன், கேஸ் சிலிண்டர் வாக்குறுதிகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நம் அரசியல் கட்சிகள் வெளியிட்டிருக்கும் தேர்தல் அறிக்கைகளை ஆராய்ந்தால் உண்மையிலேயே நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கின்றன. ஆனால் இலவசங்கள் அளவுக்கு அவை கவனம் பெறுவதில்லை என்பதுதான் வேதனை அளிக்கிறது. உதாரணத்திற்கு, வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள குடும்பங்களுக்கு இறந்தவர்களுக்கான இறுதி சடங்கு செலவுக்காக ரூபாய் 10,000 நிதியுதவி வழங்குவோம் என்று வாக்குறுதி தந்திருக்கிறது பாஜக. இதை சிலர் கிண்டல் செய்கின்றனர். ஆனால் திடீரென நிகழ்கிற ஒரு மரணம் குடும்பத்தை நிலைகுலைய வைத்துவிடும். அதிலும் எளிய குடும்பத்து மக்கள் பொருளாதார ரீதியாக தடுமாறி நிற்கின்ற வேளையில் அவர்களை மனதில் கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த வாக்குறுதியை கொள்கை கோட்பாடுகளை எல்லாம் தள்ளி வைத்துவிட்டு நிச்சயம் பாராட்டலாம் எனவும், நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை பெருகி வரும் சூழலில் தமிழ்நாட்டில் விற்கப்படும் இனிப்பு வகைகள், பானங்கள் ஆகியவற்றில் கலோரி மதிப்பை குறிப்பிட வேண்டுமென தயாரிப்பாளர்களுக்கு வலியுறுத்துவோம் என்ற வாக்குறுதியை திமுக வழங்கியுள்ளது. மருத்துவத்துறைக்குள் பெரிதும் கவனம் பெறாத சர்க்கரை நோயை முதன்மைப்படுத்தி இப்படி ஒரு வாக்குறுதியை தந்தமைக்காக நிச்சயம் அந்த கட்சியையும் பாராட்டலாம் என்ற தகவல் வெளியானது. நெல்லையில் பாஜக வேட்பாளரை ஆதரித்து மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் ரோட் ஷோ நடத்தியுள்ளார். நரேந்திர மோடியையும் அவர் நடத்தையும் நீங்கள் கவனித்தால் அவர் டொனால்ட் ட்ரம்பின் முழு கட்டுப்பாட்டில் இருக்கிறார் என்பதை பார்ப்பீர்கள் என தூத்துக்குடியில் ராகுல் காந்தி பேசியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் பாலோபத்ராவில் உள்ள பச்பத்ரா சுத்திகரிப்பு நிலையத்தில் திங்கட்கிழமை மதியம் எதிர்பாராத விதமாக பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடி இந்த நிலையத்தை நாளை திறந்து வைக்க இருந்த நிலையில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. விபத்தை தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை நடைபெறவிருந்த திறப்பு விழா மற்றும் பொதுக்கூட்டம் தள்ளி வைக்கப்படுவதாக மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ரயில்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கான பெட்டியில் பயணிக்க இனி UTID கார்டு போதும் என ரயில்வே வாரியம் உத்தரவிட்டுள்ளது. வாக்குச்சாவடிகளில் வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு ஏதுவாக மாநகராட்சி சார்பில் வாக்குச்சாவடி மையங்களில் குடிநீர் வசதி, மின் வசதி, கழிவறை, கைப்பிடியுடன் கூடிய சாய்தளம், மாற்றுத்திறனாளிகளுக்கான வீல்சேர் வசதி, வாக்காளர்களுக்கு உதவுவதற்காக தன்னார்வலர்கள் உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் சென்னை மாவட்டத்தில் உள்ள 16 சட்டமன்ற தொகுதிகளில் 10க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகளில் உள்ள வாக்குச்சாவடி மையங்களில் வாக்காளர்கள் தங்களது வாக்குச்சாவடியினை எளிதில் அடையாளம் கண்டு சிரமமில்லாமல் வாக்களிக்கும் வகையில் பல வண்ணங்களில் குறியீடுகள் மூலம் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. மீண்டும் மனித பிறவி எடுத்தால் சொந்த தொகுதியில் கண்கலங்கிய எடப்பாடி பழனிசாமி. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் பரப்புரை இன்று மாலை 5 மணியுடன் நிறைவடைய இருக்கிறது. இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பு பணிகள் அதிதீவிரமாக நடைபெற்று வருகின்றன. எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி தனது சொந்த தொகுதியான எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் நேற்று இரவு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கண்கள் கலங்க தொண்டர்கள் மத்தியில் உருக்கமாக பேசிய எடப்பாடி பழனிசாமியின் உரை கவனத்தை ஈர்த்து வருகிறது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 1,14,400 ரூபாய்க்கும் 1 கிராம் 14,300 ரூபாய்க்கும் விற்பனையாக உள்ளது. இந்தியாவின் வடமேற்கு, மத்திய மற்றும் கிழக்கு மாநிலங்களில் அடுத்த 4 முதல் 5 நாட்களுக்கு கடுமையான வெப்ப அலை வீசக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் வெயில் அதிகமாக இருக்கும் நேரங்களில் மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை தேவையின்றி வெளியே செல்வதை தவிர்க்கவும், அதிகப்படியான நீர்ச்சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்ள வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்த நிலையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் தர்மம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.